திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மீண்டும் டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் விஜய். வரக்கூடிய 11ஆம் தேதி டெல்லி செல்ல இருப்பதாக தகவலை பார்க்கிறோம். எதற்காக இந்த டெல்லி பயணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்காக இந்த டெல்லி பயணம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்தப்ப பிரதமர் மோடி, நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவங்களெல்லாம் சந்திச்சிருந்தாரு. இப்போ அடுத்த கட்டமாக மறுபடியும் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிற முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டனும் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், இந்த பயண திட்டம் பற்றி சொல்லுங்க. தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவி ஏற்றதற்கு பிறகு அரசு முறை பயணமாக டெல்லி சென்று பாரத பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் ஆகியோரை சந்தித்திருந்தார். இந்த நிலையில நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் வருகிற 11ஆம் தேதி மீண்டும் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் விஜய் கடந்த மாதம் 27ஆம் தேதி டெல்லி சென்று வந்தார். பிரதமர் மோடியையும் தமிழக நலன் குறித்த கோரிக்கைகளை முன்வைத்து சந்தித்திருந்தார். கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ள மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதிக்க கூடாது என்றும் தமிழக மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். அன்றைய தினம் டெல்லியில நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் நேரில் சந்தித்து பேசியிருந்தார். இந்த பயணத்தின் போது தங்களது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா மற்றும் ராகுல் காந்தி உள்ளிட்டோரை சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர்கள் சந்திப்பு மேற்கொள்ளாமலே சென்னை திரும்பியிருந்தார். இது குறித்து காங்கிரஸ் வட்டாரத்தில் தெரிவிக்கும் போது தேர்தல் பணிகள் குறித்து தொடர்ந்து என்கேஜாக இருந்த நிலையில மற்றும் ஒரு முறை டெல்லி வரும்போது இந்த சந்திப்பு நிகழும் என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில மாநில முன்னேற்றத்திற்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்வது குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களும் டெல்லியில் வருகிற 11ஆம் தேதி இந்திய பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் வருகிற 11ஆம் தேதி மீண்டும் டெல்லி செல்ல இருக்கிறார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சரின் இந்த பயணத்தின் போது காங்கிரஸ் தலைவர்களை இந்த சந்திப்பின் போது சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. நிதி ஆயோக் கூட்டம் என்பது மாநில வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு, அதாவது மத்திய அரசுடைய நிதி ஒதுக்கீட அலாட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம். முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் கூட்டம் என்பதால இதுல கலந்து கொள்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டமிட்டிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.